தேய்த்து ஒழிக்கும் படை என்கிறான் நமது பாட்டன் திருவள்ளுவர் பெருந்தகை அவர்கள். என் அன்பிற்கினிய அண்ணன்மார்களே, காலையிலிருந்து பரப்புரை செய்து மிகப்பெரிய சூரிய ஒளி வெப்பத்தாலும் தாக்கப்பட்டும் தமிழ் தேசிய வெப்பம் தாக்கப்படாமல் புலிக்கொடியை ஏந்தி நிற்கும் எம்முயிர் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எமது புரட்சி வணக்கங்கள். எனது பாசத்திற்குரிய அண்ணன் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவரிடம் கேட்கிறேன். உங்களை தான் பார்த்து கேட்குறேன், கொஞ்சம் பேச மட்டும் கம்மி பண்ணுங்க. தொப்புன்னு அடிக்குது பாருங்க. எதிர்கட்சியிலிருந்து காசு வாங்கிட்டீங்களா பார்த்துக்கீங்க. அன்பிற்கினிய பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள், உங்களால் வாழ்ந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக 2009 நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை எந்த திராவிட தேசிய கட்சிகளின் துணையின்றி எமது மண்ணையும் மக்களையும் நம்பியே இந்த களத்தில் இருக்கிறோம். இந்த முறையும் உங்களை நம்பிதான் நாங்கள் நிற்கிறோம். எங்களின் அம்மா சாந்தகுமார் பேராசிரியர் அவர்களை, பொறியியல் பேராசிரியர் அவர்களை உங்களின் வேட்பாளராக எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர்கள் என்ற ஒற்றை நம்பிக்கையில் உங்கள் பிள்ளைகள் பேசிக் கொண்டு நிற்கிறோம். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளும் நிறைய பார்த்திருப்பீங்க. நிறைய பார்த்து கேட்டு எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஏன் இந்த எல்லோரும் சொல்ல மாட்டாங்க, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம். ஏன் இந்த தேர்தல் நடக்கிறது? எதற்காக இந்த தேர்தல்? முதலில் இந்தியா என்கிற ஒரு பெரும் தேசத்திற்கு எதற்கு தேர்தல்? எதற்கு முதலில் தேர்தல்? அன்பிற்கினிய பெற்றோரே, நாம் கிபி காலம் பிறப்பதற்கு பிறகு மன்னராட்சி முறையை ஒழித்து இந்த நிலத்தில் ஆங்கிலேய அதிகாரத்திடமிருந்து நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம். அந்த சுதந்திரத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கிறோம். அந்த பகிர்ந்தளித்த அனைவரும் தேர்ந்தெடுப்பவர் தான் என் தேசத்தின் உரிமையாளர்கள், என் மண்ணுக்கானவர்கள் என்பதை சொல்வது மட்டும்தான் இந்த தேர்தலின் கடைசி அத்தியாயம் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு தேசத்தில் எதற்காக இந்த தேர்தல் நடக்கிறது என்பதை சிந்தித்து வாக்களிங்கள் என்றுதான் உங்கள் பிள்ளைகள் சொல்ல வந்திருக்கோம். எங்களுக்கு வாக்கு செலுத்தாம போ, அது எங்களுக்கு தேவையில்லை. அன்பிற்கினிய பெற்றோரே, இந்திய துணை ராணுவத்தின் அடுத்த கட்ட பிரிவு சிஆர்பிஎஃப் துணை ராணுவ பிரிவு தமிழகத்தின் கடைக்கோடி நிலமும் இறக்கப்பட்டு நிற்கிறது. ஆசிரியர் பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாக மாணவ பிள்ளைகளுக்கு தங்களுடைய தேர்வு தாளை அவசரமாக திருத்திவிட்டு அடுத்த கட்டமாக தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் முதல் கொண்டு அனைத்து கடைமட்ட ஊழியர்களும் தேர்தல் வேலையை மிக உச்சகட்டமாக வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழக அரசு இயந்திரமும் மக்களின் பின்னால் திருப்பப்பட்டு நிற்கிறது. இவ்வளவு செலவு செய்து மக்களின் வரி பணத்தில் நடக்கிற தேர்தல் எல்லோரும் அடிக்கடி நினைச்சுக்குவீங்க, இது அதிமுக திமுக இவர்களுக்கான தேர்தல் அல்ல. அன்பிற்கினிய பெற்றோரே, பெருமதிப்பிற்குரிய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரண்டால் வெறும் 2 லட்சம் பேர் தான் திரள்வார். எடப்பாடி அவர்கள் திரண்டால் அதிகபட்சமாக அவர்கள் கட்சியினால் கூட்டப்படுவது வெறும் 50,000 பேர் தான்.
இவை எல்லாவற்றையும் விட நம் அன்னை நிலத்தில் படித்து அடுத்த கட்டமாக இந்த தேர்தலை நடத்தி மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை நடத்த வேண்டும் என்று இந்த தேர்தலை கண்காணிப்பவர்கள் மட்டும் 5.5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் உழைப்பு இருக்குது. அதுபோகதான் கட்சி. இத்தனை பேரின் உழைப்பு இருக்குது. இந்த உழைப்பை வீணடித்து விடாதீர்கள் என்றுதான் உங்கள் பிள்ளைகள் கேட்கிறோம். தர்மபுரி மண்ணில் என்ன மாறிடுச்சு? 2 அடி மேடையில மேலே ஏறி நிற்கிறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணு என்ன மாறிடுச்சு? செம்மர கடத்தலுக்காக இந்த அன்னை நிலத்திலிருந்து சென்ற தமிழ்நாடு கூலி தொழிலாளர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு ஆந்திர பிரதேசத்தில் காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்ட அத்தனை உயிரும் திரும்ப வந்துருச்சா? நல்ல ஆழ்மனதை சிந்தித்து மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புங்க. என் அன்பிற்கினி அக்கா மகளிர் வாசனையின் குறியீடாக இருக்கிற செங்குடி அக்கா தான் சொல்லுவாங்க, மறந்து போவது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியது இந்த போராளிகளின் கடமை. நல்லா யோசிச்சு பாருங்க. வெறும் 700 ரூபாய் கூலிக்கு இதே தர்மபுரி மண், கிருஷ்ணகிரி மண், அருகில் உள்ள ரெட்டியார்பட்டி, உங்க மண்ணில் தானே போனாங்க. இதே ஆந்திர காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சாங்க, ஞாபகம் இல்லையா? என்ன ஒத்த கட்ட விறகு கட்டையை வெட்ட வந்தோம். வெட்டவனையும் பிடிக்கல, வித்தவனையும் பிடிக்கல. ஆனா வெட்ட போனவன், வேலைக்கு போனவன் செத்தான். ஏன் அடுத்த கட்டமாக முழுதாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கடலூர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் முத்திரை குத்தப்பட்டிருப்பது இவர்கள் வீரப்பனார்கள். சந்தனமர கடத்தல் தான் இவர்களின் பரம்பரை தொழில். என்ன வேணாலும் இரு, வன்னியாராக இரு, கவுண்டராக இரு, செட்டியாராக இரு, போராளாக இரு, முரளியாராக இரு, பல்லனாக இரு, சக்கரையனாக இரு, எதுவனாக இரு. ஆனால் இந்த அன்னை நிலத்தின் மீது குத்தப்பட்ட ஒரே ஒரு முத்திரை இவர்கள் வீரவெட்டிகள், வீரர்கள். உண்மையா இல்லையா? இதை மாற்ற போறோமா? மாற்ற போறீங்களா? அன்பிற்கினிய பெற்றோரை எல்லோரையும் நம்பி நின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களை நம்பி நின்றோம். அவரின் அருமை மகன் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை நம்பி நின்றோம். எல்லோரையும் நம்பிதானே நின்றோம். அண்ணன் காளிவெட்டி குரு அவர்களின் இறப்பிற்கு நாம் சென்றோம். என்ன மாறிடுச்சு இந்த நிலத்துல? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இவ்வளவு வேகமாக இத்தனை வாகனங்களுக்கு இருந்து எல்லா திசைகள் நோக்கியும் பறக்கிறது. எல்லா திசைகள் நோக்கியும் சென்னை மத்திய மாநகரத்தை நோக்கி எல்லா வாகனங்களும், பேருந்துகள் அனைத்தும் செல்கிறது. கோவையை நோக்கி அனைத்து பேருந்துகளும் செல்கிறது. திருப்பூரை நோக்கி அனைத்து பேருந்துகளும் செல்கிறது. ஏதாவது ஒரு பேருந்து, ஏதாவது ஒரு அரசு பேருந்து இதே தர்மபுரி மண்ணில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நோக்கி வந்தது உண்டா? என்ன படிச்சுக்கோங்க. யார் படிக்கலைங்க? யாருக்கு இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்குது? வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். நாங்கள் பாட்டாளி வர்க்கத்தின் பெரும் புரட்சியாளர்கள். பாட்டாளி வர்க்கமே பிராண்டிகள். தேசிய தலைவர் மக்கள் தன் சொந்த மகனுக்கு மாநிலங்களவை அமைச்சர் பதவிக்காக மண்டியிட்டு நின்றாரே தவிர தன் மண்ணுக்காக நின்றாரா? இல்லைங்க.
இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நம்ம நிக்க போறோம் பாருங்க. இதே இடத்துல விஜய் வந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? காவல்துறை பறந்து பறந்து வேலை செய்யும், பறந்து பறந்து. அப்படி வராதுங்க, இப்படி போறாருங்க. அப்படி வீடியோ போக்கஸ் வைக்கணுங்க, இந்த பக்கம் வைக்கணுங்க, மாட்டுக்கு மேல வைக்கணுங்க, மேல ஜிபி லைட்டுக்கு மேல ஒண்ணு வைக்கணுங்க. கேவலம். அன்னை நிலத்தை மாற்ற துடிக்கிற, அன்னை நிலத்தை மாற்றி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்குமாக உயிரையும் கொடுத்தேனும் இந்த அன்னை நிலத்தை மாற்ற வேண்டும் என்று நிற்கிற பிள்ளைகளுக்கு எவன் நிற்க மாட்டான். இதுதான் சினிமா கவர்ச்சி, அது அரசியல் கவர்ச்சி, இன்னொன்று பண கவர்ச்சி. இதை தாண்டி வெளியில வாங்க. எல்லாம் கேட்டுக்கொண்டு நடந்துதான் போறீங்க. வரப்பே நிறைய பேர் சொன்னாங்க என் கையில், தம்பி இந்த முறை விவசாயிக்கு தான் வாக்கு, விவசாயிக்கு தான் வாக்கு. இளைஞர்கள் மட்டும்தான். இளைஞர்களில் 2 ரகம் உண்டு. நம்ம பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியில் படிக்கும் போது 2 ரகம் உண்டு. ஒன்று அடங்குற கோஷ்டி, ஒன்று அடங்காத கோஷ்டி. ஒன்று நன்றாக கல்வி அறிவை கற்க வேண்டும், அந்த கல்வியால் நாம் கற்று அந்த கல்வி கல்லூரி சாலைக்கு நாம் பெருமை தேடி தர வேண்டும் என்று உழைக்கிற இளைஞர் கூட்டம் ஒன்று. ஆனால் அதையும் தாண்டி ஒரு இளைஞர் கூட்டம் ஒன்று உண்டு. நாம எதை வேணாலும் பண்ணிக்கலாம், விளையாட்டா ஓடலாம், அப்படி போகலாம், இப்படி போகலாம். இவர்கள் விளையாட்டு பிள்ளைகள், அவர்களும் நமது அண்ணன் தம்பிகள் தான். கண்ணீர் கொடுமையா வருதுங்க. ஒட்டுமொத்தமாக பட்டியல் எடுப்போம். எல்லோரும் பட்டியல் பட்டியல் என்று பேசுகிறார்களே, எல்லோரும் பட்டியல். எங்கள் சமூகத்திற்கு அந்த இது வேணும், இது வேணும். படித்த இளைஞர் கூட்டத்திற்கு, படித்த இளைஞர் கூட்டத்திற்கு தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு எத்தனை வேலை வாய்ப்புகள் என்றாவது ஒரு அரசியல் தலைவன் கேட்டதுண்டா? என் சாதிக்கு 3 விழுக்காடு ஒதுக்க வேண்டும், என்னுடைய சாதிக்கு 33% வேண்டும், என்னுடைய கட்சிக்கு 4 சீட்டு வேணும், 3 சீட்டு வேணும் கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில் படித்த இளைஞர்கள் மக்களுக்கு சட்டமன்றத்தில் இருந்து அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு படித்த பட்டதாரிகளுக்கு இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு இல்லை, அவர்களுக்கான நிலமும் இல்லை கேட்ட ஒரு தலைவர் சொல்லு. ஐயா அன்புமணி ராமதாஸ் கேட்டா 108 கொண்டு வந்தோம், 108 கொண்டு வந்தோம். எத்தனை நாளைக்குங்க 108 கொண்டு போய் திமுக காரில் அடகு வச்சிட்டீங்க? யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? அன்பிற்கினிய பெற்றோரே, 108 என்கிற அவசர ஊதியை நான் தான் கொண்டு வந்தேன் என்று பெருமை பிடிக்கிற தலைவர்கள் மக்கள் அந்த அவசர ஊதியின் ஓட்டுநராக பணிபுரிந்தவர்கள், அந்த அவசர ஊதியின் சாதாரண செவிலியராக பணிபுரிகிறார்கள், அதை டாக்டராக மருத்துவராக பணிபுரிபவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இன்றும் தனக்கான குறைந்தபட்ச ஊதிய தொகை வேண்டும் என்று போராடினார்களே, அப்பொழுது எங்க போனீங்க? நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.